ஆப்கி அதாலத்துல பட உலகின் லெஜெண்ட் தர்மேந்திரா மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மிக கவனக்குறைவானவர். தரம் சார், மக்கள் உங்களை இத்தனை வருஷமா ஆதரிச்சிருக்காங்க. 55 வருஷமா 300 படங்கள். திலீப் குமார், தேவானந்த், ராஜ் கபூர், அமிதாப் பச்சன், இப்படி பல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. ஆனா நீங்க உங்களை பத்தி ரொம்பவே குறைவா தான் யோசிக்கிறீங்க. நம்பர் 1 ஆகணும்னு எப்பவுமே முயற்சி பண்ணதே இல்லையா? அதாவது சார், நம்மளோட இந்த திரையுலகத்தின் நாட்டம் ரொம்ப தனித்துவம். இங்க யாரும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில ऐसे वैसे लोग बन जाते हैं कैसे कैसे. मुझे तो मैं भी ना बनना आया, वैसा बनो तो कैसे. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான போயம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்பர் 1 ஸ்டார் ஆஃப் திஸ், ஸ்டார் ஆஃப் செஞ்சுரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் பாட்ஷா இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் பதில் வந்து हम 3 में हैं न 13 में. हम 3 में हैं न 13 में हैं, मगर खुदा के बंदों की उस गिनती में हैं जो खुदा को मोहब्बत को खुदा कहते हैं. जोरे मोहब्बत बना लिए हैं घर दिलों में, अब दिलों से निकाले हम कहाँ निकलते हैं. இந்த மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படி பண்ணணும், இல்ல எனக்கு அதிகமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிலாம் இல்ல. மார்க்கெட்டிங்லாம் எனக்கு சுத்தமா வராது. நான் எப்பவும் நினைச்சது மக்களோட மனசுல இடம் பிடிக்கணும், மக்கள் எனக்கு நல்ல ஆதரவு தரணும்னு. பணங்கிறது வரும் போகும். ஆனா பணம் அதிகமா இருந்தா புகழ் வரும். ஆனா புகழ்ன்றது ஒரு போதை மாதிரி, அது ஏறும் இறங்கும். ஆனா அன்புங்கிறது ஒரு பேர் ஆர்வம், அது ஒரு தடவை வந்தா அவ்வளவுதான். இந்த அன்பு வந்து மக்களோட மனசுல எப்பவும் இடம் பிடிச்சிருச்சு. இனிமே அதை எப்பயும் நீக்க முடியாது. மக்கள் உண்மையிலேயே ரொம்பவே அன்பு செலுத்தினாங்க. நீங்களும் அந்த அன்பை அந்த அளவுக்கு மதிச்சீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெரிய படங்கள் கிடைச்சது. ஆனா நீங்க அதை தவிர்த்துட்டீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு டூ ராஜ்குமார் சாரோட ரோல், லவ்லி ரோல், ரொம்ப நல்ல ரோல், எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சோப்ரா சார் கிட்ட சொன்னேன், சோப்ரா சார், நான் இப்பதான் வந்திருக்கேன், இது என்னோட ஆரம்ப ஸ்டேஜ், என் படம் ஏதோ ஹிட் ஆயிருக்கு, எனக்கு அதாவது ராஜ்குமார் சாரோட ரோல் வந்து எல்டர் பிரதர் ரோல், அவரோட சின்னவர் சுனில் தத், அப்புறம் சசி. நான் அவர்கிட்ட சொன்னேன் என்ன நடுவில் சேர்த்துருங்கன்னு. பெரியவருக்கு பதிலா இல்லைனா எனக்கு பெரிய அண்ணன் ரோல் தான் கிடைக்கும். அதுக்கு அவரு நான் யோசிக்கிறேன் பண்ணலாம் அப்படின்னு, அதை எப்படியாவது தவிர்க்கலான்னு தான் இருந்தாரு. அப்புறம் நான் பெரிய அண்ணனா தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நானும் மறுத்துட்டேன், இதை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஜஞ்சீர் வந்து அமிதாப் பச்சனை சூப்பர் ஸ்டாரா மாத்திச்சு. அந்த படம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்களா? அது வந்து எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, வருத்தமாவும் இருக்கு. வருத்தம் என்னன்னா, அந்த படத்தை 17,000 ரூபாய்க்கு சலீம் கிட்ட வாங்கினேன். அது என்கிட்டயே இருந்தது. அப்புறம் நான் சமாதி படத்துல பிரகாஷ் மெஹ்ரா கூட பண்ணினேன். அவர் எந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருந்தாருன்னா, என்கிட்ட கொடுத்துருங்க நான் பண்றேன்னு சொன்னாரு. அவரு எனக்கு கொடுங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஒரே விஷயம்தான், நான் பண்ணா என்ன நீ பண்ணா என்ன, எனக்கு ப்ரொடக்ஷன்லாம் சுத்தமா தெரியாது. அப்புறம் நான் அந்த கதையை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு ஒரு கசின் சிஸ்டர் இருக்காங்க. அவங்க குரோதின்ற ஒரு படம் பண்ணாங்க. அவங்க எப்பயாவது பிரகாஷ் மெஹ்ரா கிட்ட இந்த படத்துக்காக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். பிரகாஷ் மெஹ்ரா மறுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்னோட சிஸ்டர் வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க. நீ இப்படி பண்ணா இப்படி ஆகும், அது பண்ணா இது மாதிரி ஆகும், இந்த மாதிரி எல்லாம் எமோஷனலா என்னை கட்டி போட்டுட்டாங்க. என் வீட்லயும் சொன்னாங்க வேணாம் பண்ண வேணான்னாங்க. அந்த படத்தை விட்டது எனக்கு ரொம்ப வருத்தம் தான். ஆனாலும் அந்த படத்தை நான் விட வேண்டியதா போச்சு. காரணம் என்னன்னா, என்னோட சிஸ்டர் சொன்னதுனால தான் நான் அதை விட்டுட்டேன். பிரகாஷ் மெஹ்ரா கூட படம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமா, பண்ண வேணாம், அந்த பொறாமையில தான் அது மாதிரி பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் அது என் படமா இருந்திருக்கும். என் முடி வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. அப்புறம் பிரகாஷ் மெஹ்ரா சொல்லுவாரு, நம்ம சீன் இப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி எடுக்கலான்னு. சமாதி படத்துல பண்ணோம், அது ரொம்பவே நல்லா ஹிட் ஆச்சு. அவரும் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுக்கப்புறம் he tried ராஜ்குமார் and he tried others. Then ultimately
அது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அது இன்னைக்கு ஜஞ்சீர்ன்ற பேர்ல எல்லாருக்குமே தெரியும். இந்த லைன்ல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். அப்ப அமிதாப் பச்சனுக்கு ஷோலே படத்துல நீங்க தான் ரோல் வாங்கி கொடுத்தீங்களா? நான் எப்பவும் சொன்னதில்ல, ஆனா அவரு சொல்றாரு. அது இல்ல, அமிதாப் அவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த ரோலை எனக்கு தரம்ஜி தான் வாங்கி கொடுத்தாரு. ஆமா, உண்மைதான். அவர் அடிக்கடி என்ன பாப்பாரு. இல்லனா அந்த ரோல் சத்ருவுக்கு போயிருக்கோம். சத்ருக்கு இது தெரிஞ்சப்போ, அண்ணா ஏன் அந்த ரோலை அவருக்கு கொடுத்தீங்கன்னா, விடுப்பா சரி இருக்கட்டும். அது பாத்தீங்கன்னா அவர் தான் முதல்ல வந்தாரு, பாவம் அவருக்கு கிடைக்கட்டும்னு சொன்ன. அதே மாதிரி இன்னொரு படம் அமர் அக்பர் ஆண்டனின்னு, நான் அவர் கூட சாச்சா பத்தீச்சா பண்ண, தரம்வீர் பண்ணிட்டு இருந்தேன். டபுள் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ண. எப்பவும் களைப்பா இருக்கும். 16 மணி நேரம் வேலை, சில நேரங்கள்ல 20 மணி நேரம் இருக்கும். அப்ப நான் மன்மோகன் தேசாயிட்ட சொன்னேன், நீ வேற யாராவது வச்சு எடுத்துக்கோ, நான் அடுத்த படத்துல பண்றேன்னு சொன்னேன். அவர் எதுவுமே சொல்ல. ஆனா உள்ளுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா இங்க ஈகோஸ் அதிகம் இல்ல. இந்த ஈகோ எந்த அளவுக்கு வியாதினா, ஒருத்தருக்கு வந்தா இன்னொருத்தருக்கு வந்துடும் உடனே. ஒரு தடவை ஈகோ வந்துருச்சுன்னா சோ அவர் அப்படி பண்ணாரு. நான் தெளிவா சொல்லிட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஒரு தடவை நம்ம பாதை இப்படி மாறிடுச்சுன்னா அது நிரந்தரமா மாறும். நான் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை எப்பயுமே முன்னாடியே வச்சிருப்பேன். ஆனா அமர் அக்பர் ஆண்டனி ரொம்ப நல்ல படம். நல்ல படம் தான். ஒருவேளை அந்த படத்தையும் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்க போதா? கிடைக்கிறது எல்லாமே. सब कुछ पाकर भी हासिले जिंदगी कुछ भी नहीं. मैंने देखे एक से एक सिकंदर खाली हाथ जाते हुए. அதாவது நமக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், இதுவும் வேணும்னு பேராசைப்படுறதை விட மக்கள் மனசுல நான் இடம் பிடிச்சிருக்கேன். இவங்க அன்புல தான் நான் உயிரோட இருக்கேன். இவங்க அன்புக்காக தான் பிறந்திருக்கேன். நீங்க ஷோலேல அமிதாப் பச்சனுக்கு ரோல் வாங்கி கொடுத்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. உங்க பேர் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க, ஏ தோஸ்தி ஹம்னா சோடுங்க. ஆனா அவன் அந்த பாட்டுல தான் சிரிச்சான், அதுக்கப்புறம் சிரிக்கவே இல்லை. அந்த பாட்டுல அவன் ஏ தோஸ்தி, அதுக்கப்புறம் நான் அவனை சிரிச்சு எதுலையுமே பார்த்ததே இல்லை எங்கேயுமே. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டைல் தான், ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நான் விளையாட்டுத்தனமா இருப்பேன், ரொம்ப விளையாட்டா. நான் ஆனா அந்த படம் ஃபுல்லா நீங்க காமெடி மட்டும் தான் பண்ணீங்க, மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க. அதாவது பெஸ்ட் ரோல் எனக்கு வீரு தான் என்னோட பெஸ்ட் ரோல்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்சம் பேச்செல்லாம் வந்தது. நான் கப்பர் ரோல் பண்ணணும்னு நினைச்சேன், நான் டாக்கூர் ரோல் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ நீங்களே சொல்லுங்க, அவ்வளோ கியூட்டான வீரு ரோல் இருக்கும் போது நான் ஏன் அதை பண்ணணும்? கையெல்லாம் இப்படி கட்டி வச்சுட்டு, இல்லைன்னா இப்படி வாயை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்ண போறேன்? ஹீரோயின் முன்னாடி கலர்ஃபுல்லா ரொமான்டிக்கா பாட்டெல்லாம் பாடுறதை விட்டுட்டு அதெல்லாம் எதுக்கு? அது ஒரு அற்புதமான ரோல். ஹேமா மாலினி அந்த படத்துல இருந்ததுனால தான் நீங்க வீரு ரோல் பண்ணீங்களா? பல விஷயங்கள் இருக்கு. சில விஷயங்கள் எதுவுமே பேசாமே புரிய வைக்க முடியும். சில விஷயங்கள் சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. இந்த நாய்ங்க முன்னாடி ஆடக்கூடாதுன்னு ஒரு எமோஷன் இருந்துச்சுல்ல, அது உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா பல கதைகள் இந்த விஷயத்தை வச்சுதான் ஓடுது. நீங்க உங்க விஷயத்துல அதிகமா கவனம் செலுத்த மாட்டீங்க. எப்படின்னா, குடிக்க ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டீங்களாமே. அது அப்படிதான். இப்ப நான் கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடி என்கிட்ட சொல்லும், इश्क ने मारा तुझे शराब ने मारा, मिलता ना वरना कोई सानी तुम्हारा. और मैं भी जवाब दे देता हूँ खसियाना से होकर कि शराब ना होती, इश्क ना होता, ये जीना भी कोई जीना होता. ஆனா இது உண்மைதானா? நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, மும்பைல எந்த மாதிரி மழை பெய்யுதோ நான் ஸ்டாப்பா பல நாட்கள் பெய்யற மாதிரி நான் ஸ்டாப்பா நீங்க அப்படி இல்ல. நடுவுல ஒரு 6 மாசம் விட்டுருவேன், பேட்மிண்டன் விளையாடுவேன், ஸ்வெட் அவுட் பண்ணுவேன், என்ன நான் குணப்படுத்திக்குவேன், மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஆளு. லஸ்ஸிலேயே ஊத்தி குடிச்சிருவீங்களா? அது ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஆகி ஆகோட ஷூட் போயிட்டு இருந்தது. மதியம் எனக்கு பியர் குடிக்கணும்னு ஆசையா இருந்தது.
ஸோ இந்த மாஷ்மி சேட்டர்ஜி என்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. நான் அவர்கிட்ட மேலே நல்லா நுரையோடு எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். பியர் ஊற்றுனா அதுக்கு மேலே நிறையா நுரை வந்து கூடும்ல. அதுக்கு அவங்க தர்மேந்தர் அங்கே என்ன குடிக்கிற? நான் லஸ்ஸி தான் குடிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா, அப்போ எனக்கு கொஞ்சம் கூட. நான் என்ன குடிக்கிறேன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்களுக்கு புரிஞ்சுது நான் பியர் தான் குடிக்கிறேன்னு. அவங்களும் கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படியே. இந்த பியர் குடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்புறம் எங்கள் கேமராமேன் வந்து ஷோலேல ஜிம் பகல் நேரத்தில் வந்து அவர் எப்பயுமே பியர் ஸ்டாக் வச்சுட்டே இருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பழகி போச்சு. நான் வேற பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன், முன்னாடி வேற பியர் இருக்கு. நான் அதை மெதுவாக எடுத்து அப்படியே குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அவர் அதை எடுத்து பார்ப்பாருன்னா கொஞ்சம் தானே குடிச்சேன், எப்படி இது? அப்போ ப்ரொடக்ஷன்ல சொன்னாங்க, சார் இன்னைக்கு 12 பாட்டில் ஆச்சுன்னு. என்னது, நான் குடிச்சேனா? ஹவ் இட்ஸ் ஹேப்பன், ஐ டோன்ட் நோ. அண்ட் கிராஜுவலி அவர் என்ன பார்த்துட்டாரு அப்படியே. ஓ யூ ட்ரிங்கா? இப்படிலாம் நடந்திருக்கு. ஐ யூஸ் டு என்ஜாய் மை லைஃப். நான் உங்களை ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். ஆமாம், நீங்களும் என்ன பார்த்தீங்க, நானும் உங்களை பார்த்தாங்க. ஆனால் நீங்கள் குடிக்கும்போது நான் உங்களை பார்த்தேன். நீங்க என்ன பார்க்கறத நான் பார்த்தேங்க. நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்க, நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து சகஜம்தான், ஃபிலிம் ஃபேர்ல இது நடக்கும் தானே. ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க, இவ்வளவு குடிக்கிறவங்க. அதாவது ஏதோ சொல்லுவாங்களே ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பிக்கெஸ்ட் பூசர். ஆனால் நீங்கள் நடிக்கிறதுக்கு ஷூட்டில் இறங்கினீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்டும் தெரியறதில்ல. என்னோட லிவர் ரொம்ப ஸ்ட்ராங். அதெல்லாம் நான் உடனே மறந்துடுவேன். யூ சி, நான் ஒவ்வொரு கேரக்டரையும் ஹார்ட்ஃபுல்லாக பண்ணுவேன். நான் ஒரு மெத்தட் ஆக்டர்லாம் இல்லை. நான் எந்த ஸ்டைலும் கடைப்பிடிக்க மாட்டேன். அப்படி இருந்தும் நான் சுப்கேல வேற மாதிரி இருப்பேன், ஷோலேல வேற மாதிரி இருப்பேன், பிரத்திஞ்ஞால வேற மாதிரி இருப்பேன். இப்படி ஒரு மாதிரி எனக்கே தோணும், இது பண்ணது நான் தானா அப்படின்னு. ஐ யூஸ் டு ஃபீல் ஹாப்பி அபவுட் இட். எந்த ஒரு மெத்தட் ஆக்டிங்கும் இல்லாம, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அது எதுவுமே தெரியாம நடிச்சு அது நல்லபடியா வந்தா நல்ல விஷயம் தானே. ஸ்டண்ட் எல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா? ஆமா, நான் நிறைய ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டண்ட் வந்து பாத்தீங்கன்னா, சோலையில குதிரையை கால் பண்ணி இன்னொருத்தர் மேல ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே விழுவேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த குதிரை மேல ஏறுவேன். அந்த குதிரையோட ஹூக்ஸ் பாத்தீங்கன்னா கீழே விழுந்தவர் மேல போய்கிட்டு இருந்தது. நான் அந்த குதிரையை ரொம்ப வேகமா இழுத்தேன். லக்கீலி குதிரை அந்த பக்கம் விழுந்தது, நான் இந்த பக்கம் விழுந்தேன். அப்புறம் ஒரு ஷாட் இருந்தது, மேரா காவ் மேரா தேஷ்னு. அதாவது எங்கள் டைரக்டர் ரொம்ப எமோஷ்னல் ஆனவர். நான் வந்து ஸ்டண்ட் டைரக்டர்கிட்ட சொன்னேன், நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, கொள்ளைக்காரங்க வந்து என்னை அவங்க இடத்துல கொண்டு வந்து விடுவாங்க. அதாவது குதிரை மேலே என்னை வச்சுட்டு வருவாங்க. அது அப்படியே ஜம்ப் பண்ணும் போது நான் அங்கேருந்து விழுவேன். தட் ஷாட் ஐ கேவ் மை செல்ஃப். அதாவது ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சா பாருங்க. அவங்க கிட்ட சொன்னேன், கரெக்டாக பிடிங்க, ஷாட் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ஸோ நான் கீழே விழும்போது தர்மேந்தர் அவர் அப்படியே பின்னாடி இழுத்துட்டாங்க. என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னார். நீங்கள் சொன்ன என்ன பண்ண விட மாட்டீங்க, அதனால் நானே பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தைரியமானவனாகவும் இருந்தேன். நான் கிராமத்திலே வளர்ந்தவன். குளத்து பக்கத்தில் இருக்கிற ஏதாவது பேனியன் ட்ரீல இருந்து அப்படியே குதிச்சிருவேன், மூக்க பிடிச்சிட்டு. அது பயங்கர ஹைட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க துணியை மோந்து பார்த்துட்டு கேட்பாங்க, எந்த குளத்தில் குதிச்சுட்டு வந்தேன்னு. ஒரு படத்துல சீட்டாவோட ஃபைட் பண்ற சீன் இருந்தது, அதையும் நீங்களே பண்ணிட்டீங்களா? அது வந்து டூப்ளிகேட் சீத்தா தான். அது டூப்ளிகேட்டா இருந்ததுனால நானே பண்றேன்னு சொன்னேன். என்ன நீ இப்படி நோண்டிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ உங்ககிட்ட யாரும் சொல்ல மாட்டாங்களா, இவ்வளோ பெரிய ஆக்டர், இவ்வளோ பெரிய ஸ்டார், எதுக்கு நீங்க சீத்தாவோட போய் சண்டை போடுறீங்கன்னு? ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு போன டைரக்டர் தேவர். அது ஃபர்ஸ்ட் டே 4 டைகர்ஸ் வாயை திறந்த மாதிரி என் முன்னாடி நிறுத்திட்டாங்க. நான் அது முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அங்க இருந்தவங்க அவங்களோட மெட்ராஸ் ஸ்டைல்ல, சார் இது பெரிய ரவுடி கேர்ஃபுல் அப்படின்னாங்க. என்னடா அது? நான் டிரைவர் கிட்ட சொல்லிட்டேன், எதுக்கும் வண்டி நீ ரிவர்ஸ் பண்ணி வச்சுக்கன்னு. ஜீப் டிரைவர் பயந்து உக்காந்துருக்காரு. ஆனா ஆக்டரா இருந்தா ஆக்ட் பண்ணிதான் ஆகணும்.
அதுக்கப்புறம் நான் பண்ணி தானே ஆகணும். நான் பண்ணிட்டாத. முதல் தடவை என்ன நினைச்சேன்னா, இதை அவுத்து விட்டுருக்காங்க, கீறி ஏதாவது ஆயிருமோன்னு நினைச்சேன். ஒரு ஆக்டரோட கன்னத்தை இப்படி பிச்சு எடுத்துருச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சேன். அந்த விஷயத்துல கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இருந்தாலும் நான் கேர்ஃபுல்லா அதை பண்ணிடுவேன். அதான் கடவுள் நேர்மையை கொடுத்துருக்காரு, தைரியத்தை கொடுத்துருக்காரு. அதனால நான் பயப்பட தேவையில்லை. ஒரு ஆக்டருக்கு என்ன குணம் இருக்கணுமோ அதை கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அதனால பயம் இல்லை. கடவுள் உங்களுக்கு எல்லா குணங்களையும் கொடுத்திருக்காரு. மக்களோட அன்பு இருக்கு, படங்கள் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஆனா அவார்டு விஷயங்கள்ல அலட்சியம் ஏற்பட்டிருக்கு. ஆமா, அவார்டு வாங்கறத விட போறதுல கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட்டு. அது அவார்டை வாங்க போகணும்ல சார், அதுல கொஞ்சம் அலட்சியம் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் போய் வாங்கிக்கலான்னு விட்டுருவேன். முதல்ல டிராஃபியை வாங்கணும்னு தோணும், ஆனா நான் போறது இல்லை சரியா. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், நடக்கிற எல்லா விஷயங்களும் உள்ளுக்குள்ளேயே தான் நடக்குது. உப்மாவை கிண்டி கொடுத்தா வேணா எடுத்துக்கலாம், ஆனா எனக்கு உப்மாலாம் அப்படி பண்ண தெரியாது. அது எனக்கு வரவும் வராது. அந்த அவார்டுக்கு பதில் இத்தனை பேர் இருக்காங்களே, இதுவே எனக்கு போதும். சிறந்த அவார்டு, இதை விட சிறந்த அவார்டு வேற என்ன இருக்கு? ஐ லவ் தட். இதுதான் எல்லாம். அதாவது ஒரு கவிதை இருக்கு, आवाज़े खल्क नक्कारे खुदा होती है. அந்த குரல்களை கடவுள் கேட்பாரு. அதோட நான் இன்னொரு லைனையும் சேர்த்தேன். நான் எழுதுனது. எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். कि आवाज़े खल्क अगर नक्कारे खुदा होती है तो खिदमत खल्क भी इबादत खुदा होती है. அவங்களுக்கு சேவை செய்யணும். நான் ஆக்டிங் மூலமா என்னோட சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க அவங்க குரலை கொண்டு அங்க சேர்த்துருவாங்க. எங்க தர்மேந்திராவை நல்லா பாத்துக்கங்க கடவுளே, எப்பா மேல இருக்கிறவரே அப்படின்னு வேண்டிக்குவாங்க. இப்படி கண்டிப்பா அப்படி ஒரு முயற்சி நடக்கும். எனக்கு எப்பயாவது அவார்டு கிடைச்சா எனக்கு நிறைய தடவை போனோ இல்ல லெட்டரோ வரும். சார், இந்த அவார்டு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு அவார்டு கிடைச்சா எங்களுக்கே கிடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எனக்கு எந்த அவார்டு கிடைச்சாலும் இதுவும் உங்களுக்கு தான் சொல்லுவேன். எல்லா புகழும் அவங்களாலதான்.